அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் போகி பண்டிகை அன்றைக்கி நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும். நம்ம பார்த்துட்டு இருக்க மக்கள் முடிவுக்கு வந்துடணும். இவங்க இது வரைக்கும் ஆட்சியே பண்ணல, வெறும் காட்சி தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தாங்க. இங்கே பகுதி நேர ஆசிரியராக இருந்து போராடிய அந்த பகுதி நேர ஆசிரியரில் ஒருத்தவர் இங்கே கண்ணன் அப்படிங்கிறவர் பாய்சன் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை நம்ம எல்லாருக்குமே ஏற்படுத்தி இருக்குது. இருக்கலே ரொம்ப இலகுவான மனசு படைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள். அவங்க வெளியில் 10-15 குழந்தைகள்கிட்ட பேசிடுவாங்க, 100-150 குழந்தைகள்கிட்ட பேசிடுவாங்க. ஆனால் அவர்கள் அந்த குழந்தைகள் கூடயே பழகுறதுனாலே என்னமோ தெரில, அவங்க மனசு மிக ஒரு குழந்தை மாதிரியே தான் இருக்கும். அவர்களுக்கு பெரிய ஒரு விகல்பமாக எதுவும் தெரியாது, ஒரு பகை உணர்ச்சி அதெல்லாம் தெரியாதுங்க. அதனால தான் இந்த திமுக அரசு என்ன செய்யும், எப்போதுமே ஆசிரியர்களையும் இந்த அரசு ஊழியர்கள்னு இருக்கிற சில பேர் இது போல் உள்ள ஆட்களை அவங்க எப்போவுமே கையிலே வச்சுருப்பாங்க. அவர்களோட வாக்கு, அதே போல் நம்ம இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஆதி தமிழர்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம சித்தப்பனோட நம்ம பெரியப்பனோட வாக்கு, அதே போல் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த மதத்தை ஏற்றுக்கிட்டு இருக்கிற நம்ம கூடவே இருக்கிற நம்ம சொந்தக்காரன், அவனோட எல்லாரோட வாக்கும் தான் இத்தனை ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகளுக்கு அப்படியே முழுமையாக கொண்டு போய் சேர்த்த வாசி தான் இவங்க இங்கே இந்த மண்ணை ஆள முடிஞ்சது. அவங்க ஆள முடிஞ்சது அப்படிங்கிறதோட நம்ம இன்னொன்று என்ன நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குன்னா, அவர்கள் ஆள முடிந்ததுனால தான் என்னமோ தெரில, நம்ம வாழவே முடியாத நிலமையில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். வெறும் 3000 ரூபா காசு இந்த வாட்டி நான் கொடுத்துட்டேன்னு எடுத்து காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதர் மேலேயும், என் மேலே, உங்கள் மேலே, இதை பார்த்துட்டு அத்தனை பேர் மேலேயும் தனித்தனியாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 1,24,000 ரூபா கடனை வச்சுருக்கிறாங்க தலை மேலே வச்சுக்கிட்டு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 3000 ரூபா கொடுத்துட்டோம், என்னமோ அவங்க அப்பா வீட்டிலேருந்து எடுத்து கொடுத்த மாதிரியே சில பேர் பேசுகிறாங்கல்ல, இல்லை நாங்கள் தான் கொடுத்தோன்னு அவங்கள்ட்ட கேட்குறேன். இது போல் பல இடங்களில் பேசிட்டு அலைகிறாங்க. ஆனால் நமக்கு உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல மக்கள் வாழவே முடியாத ஒரு நிலமையில் இன்றைக்கி போர்க்களமாக இன்றைக்கி நின்றுக்கிட்டு இருக்குது. அதை தான் அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே மாணவர்கள் சரியாக பள்ளிக்கூடம் போனால் நடத்த ஆசிரியர்கள் இல்லை, இன்றைக்கி எல்லாம் போராடி வீதியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. மருத்துவமனையில் இருக்கிற செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க, விவசாயிகள் போராடிட்டு இருக்கிறாங்க. இது நம்மெல்லாம் நல்லா இருக்கணும், நோய் வரக்கூடாது அப்படின்னா நாய் மாதிரி உழைக்கிற நம்மெல்லாம் பாதுகாக்கிற தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இங்கே போராடாதவர்களே யாருமே கிடையாது. அறிவுக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறவனும் போராடுறான், உயிருக்கு உணவு அளிக்கிற விவசாயிகளும் போராடுறான். இதை முதல்ல இந்த போகியில் இதை முதல்ல போக்கணுண்டா அப்படிங்கிறத எடுத்துக்காட்டி தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்னா அத்தனையும் உண்மை, அத்தனையும் சத்தியம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்னன்னா இதை நம்ம உணர்றது கிடையாது. உணர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மக்களை சொல்கிறேன், தம்பிகளை சொல்ல பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்கிறேன். அவர்கள் என்ன செய்கிறாங்க, இல்லை நம்மளை பாதுகாக்கிற திமுக தான் நம்மளை பாதுகாக்கும், அண்ணா திமுக தான் நம்மளை பாதுகாக்கும், இவர்களை விட்டால் நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகள் அதுதான் இருந்தது. இனிமேல் அப்படிலாம் கிடையாது. உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிறோம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நிற்கிறோம், சீமானின் தம்பிகள் நிற்கிறோம், தலைவனின் பிள்ளைகள் இங்கே நின்றுட்டுருக்குறோம். அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்காட்டி தான் என் தம்பிகள் நானும் உட்பட ஒவ்வொரு நாளும் எங்கள் உயிரை உருக்கி நாங்கள் மக்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு தளத்துலேருந்து வேலை செய்கிறோம். இப்போ வெண்ணிலாக்காவை நீங்கள் பார்க்கலாம், அவங்க வேறு தளத்துலேருந்து வேலை செய்வாங்க. இது போல் நீங்கள் யாரை வேணாலும் எடுக்கலாம். இடுமோனம் கார்த்தி எடுத்துக்கோங்க, நம்ம சாட்டை துரைமுருகன் எடுத்துக்கோங்க. இது போல் தெரிஞ்சவர்கள் இல்லாமல் தெரியாமல் எவ்வளோ பிள்ளைகள் மரம் நட்டுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாளுங்க உலகத்தில் இந்த பாங்கு ஓசை கேட்காத நிமிடமே இல்லை அப்படிம்பாங்க. அதே போல் சீமானின் பிள்ளைகள் உழைக்காத நிமிடமே இல்லைங்களா? நீங்கள் ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு செயல் நற்செயல் செய்கிறான்னா யாராக இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானின் பிள்ளை, நாம் தமிழ் கட்சி பிள்ளையாக தான் இருக்கிறான். இன்றைக்கி மேற்கொண்டு இப்போ நான் இன்றைக்கி செய்தி வெளியிட்டிருக்கிறேன் பாருங்கள். அங்கே சென்னையில் போராடிய பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் இறந்துட்டார், அதை பாய்சன் குடிச்சு செத்து போயிட்டார். அந்த குடும்பம் இன்றைக்கி எப்படி அழுவுது தெரியுமா? அதை பார்த்தா இது ஒரு மனசாட்சி உள்ளவனுக்கு ரொம்ப உழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம்னா அந்த வாக்குறுதிங்கிறது நம்மளால் முடியும் அப்படிங்கிறாப்புல இருந்தால் தானே கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போ சீமான் ஏன் எங்களுக்கெல்லாம் தெரியாதா, எங்கள் அண்ணனுக்கு தெரியாதா, அவர் இவ்வளோ வாக்குறுதியெல்லாம் கொடுக்க தெரியாதா? உங்களை விடவும் அழகழகான வாக்குறுதியெல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆட்சி அதிகாரம்னு எங்கள் கைக்கு கிடச்சிச்சுன்னா அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செயற்பாட்டு வரைவு இப்படி தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரத்தை எழுதி கொண்டாந்து கொடுத்தாப்புல கொடுக்குறாங்க. இது போல் வேறு எவனாவது சொல்லியிருக்கிறானா? ஒரு கூட்டணி வைக்கணுங்கிறதுக்கு மேற்கொண்டு எப்படி பேசுவானுங்க?
இது வரைக்கும் நாங்கள் ஒன்றும் முடிவு பண்ணல. அடுத்தது வந்து மாநாடு வரும், அந்த மாநாட்டில் தான் நாங்கள் முடிவு பண்ணுறோம். மக்கள்லாம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. யார் நம்ம இங்கே இவங்களாம் சொல்கிறீங்களா, அந்நியார் இந்த தேமுதிக அவங்க பிரேமலதா சொல்கிறாங்க, அவங்க தொண்டர்கள்லாம் சொல்லிட்டாங்களாம். ஆனால் அதை வந்து இப்போ அறிவிக்க மாட்டாங்களாம், அது வந்து அப்புறம் நேரம் வரும்போது அறிவிப்பாங்களாம். ஆனால் அப்போல்லாம் இல்லையே சீமான். இந்த விஜய் கட்சி சொல்கிறாப்புல, தமிழக வெற்றி கழகம் டிவிக்கு சொல்கிறாப்புல இருக்கிறாரு. இங்கே இருக்கிற கட்சிகளில் எந்த கட்சிக்கும் மாற்றா அப்படின்னு கேட்டால் இவன் தான் முதன்மையான கட்சி, அண்ணன் சீமான் தான் முதல்வன். நமக்கெல்லாம் இப்படி இன்றைக்கி அப்படி தானே இருக்குது. நம்மளை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், நம்ம பிள்ளைகள் நிற்கிற அந்த இதை பாருங்கள், ரத்தம் நல்ல ரத்தம் ஓடுது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து போராடுறாங்கன்னா, நான் வந்து யாரையும் குறைத்து பேச சொல்ல, நிறைய பேர் வீதியில் இறங்கி போராடுறதுக்கு ஒரு காரணம் அண்ணன் சீமான். அவர் அந்த பிள்ளைங்க கொடுக்குற ரத்தம், அவ்வளோ ரத்தம் கொடுக்குறான் அந்த மண்ணுக்கு. அவன் ரத்தம் வந்து எடுப்படுது, சேருது எல்லாருக்கும். ஏன்னா இவன்கிட்ட கெட்ட பழக்கம் அதிகமாக கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் எங்கள்கிட்ட இருக்க பிள்ளைகள்கிட்ட கெட்ட பழக்கமே இருக்காது. ஒரே ஒரு கெட்ட பழக்கம், ராத்திரி நேரம் கழிச்சு தூங்குவோம். எந்த நேரம் பார்த்தாலும் மக்களை பற்றி சிந்திச்சு செல்லை எடுத்து நோண்டிக்கிட்டு அதில் என்னடா வருதுன்னு பார்த்துக்கிட்டு, நானே வந்து செய்தி போடும்போது முதுகு வலிக்குதுன்னா கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருப்பேன். முதுகு வலிக்கும், கழுத்தை வலிக்கும், ஆனால் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நான் தான் போடுறேன், சீமன் பிள்ளை தான் போடுறான், வேறு எவனும் போட மாட்டேங்கிறான். இன்றைக்கி காலையில் தஞ்சாவூரில் ஆர்ஆர் நகர் புதிய பேருந்து நிலையம், ஆர்ஆர் நகர் அப்படிங்கிற அந்த பகுதி பெட்ரோல் பங்க் இருக்கும், அது பக்கத்தில். அங்கே மாடு நின்றுட்டு இருந்த மாடு வந்து தெருவில் சுத்தமில்ல, அந்த மாடு தூய்மை பணியாளர், அந்த அம்மாவுக்கு வந்து 60 வயசு, அந்த கமலான்னு பேர் அவங்க பேர், அவங்கள வந்து முட்டி கீழே தள்ளிடுதுங்க. அவங்கள கொண்டு போய் கூட மருத்துவமனையில் சேர்க்க ஆள் இல்லாமல் அதுக்கப்புறம் இன்னொரு தூய்மை பணியாளர் அங்கே வந்து அவங்க தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இது மனசில் ஒரு மாதிரி ஒரு நெகிழ்ச்சி உண்டு பண்ணணுமா இல்லையா? அது காதில் வந்துச்சுன்னா வேறு வேலை தோணுமா நமக்கு? ஆனால் இங்கே தஞ்சாவூர் மாநகராட்சியில் திரும்ப நடந்திருக்கு, அவங்கள கொண்டு போய் அங்கே தஞ்சாவூர் பெரிய இதில் நம்ம மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துடுறாங்க. அந்த அம்மாவுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு இதெல்லாம் வந்து மதியத்துக்கு மேலே தான் தெரியுது, இல்லாட்டி அந்த நேரமே நம்ம போயிருக்கலாம். இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, இந்த அதிகாரிகள்னு சொல்கிறோம்ல, இந்த திராவிட மாடல் அதிகாரிகள், அவங்க வந்து போகக்கூட இல்லையா யாரும். போய் ஒரு 2000 பணத்தை கொடுப்போம், ஒரு 5000 பணத்தை கொடுப்போம், அப்போல்லாம் எதுவுமே செய்யவே இல்லையா. எனக்கு அதுக்கப்புறம் சாயங்காலத்துக்கு அப்புறம் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நியூஸை பண்ணி அதை அவங்களுக்கு அனுப்பி இவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அங்கே இந்த என்ன சமத்துவ பொங்கல் திராவிட பொங்கல் பேர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? பொங்கல்னா என்னங்க, அந்த இனிப்புகள் நிறையா போட்டு கொலன்னு ஆக்கி வலிச்சு நக்கிட்டு போகிறதா பொங்கல்? உயிர்கள் மீது அக்கறை உள்ளது, நமக்காக உழைச்சவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது, இந்த பூமியிலேருந்து எங்களை விவசாய சாமிகள் வரைக்கும் நன்றி தெரிவிக்கிறதான பொங்கல். இது கூட இல்லாமல் நீங்கள் வந்து யாருக்காக பொங்கல் பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க? அது வந்து நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம் பாருங்கள், www.manadu.in இருக்கும். நீங்கள் manadu.inல போய் படிச்சிங்கன்னா அவங்க எப்படி பொங்கல் வந்து அவங்க வந்து எப்படி வச்சு விளாண்டாங்க, ஆனால் அந்த மக்கள் வந்து இவங்களுக்காக உழைச்ச மக்கள் வந்து எப்படி வந்து இன்றைக்கி இதில் மருத்துவமனையில் படுத்து கிடக்குறாங்க, எல்லாமே தெரியும். பாருங்கள் அதை எடுத்து. அப்போ எல்லாமே காட்சி தானா? ஆட்சி இங்கே நடக்காதா? பல இடங்கள் போகிறேங்க. நேற்று பார்க்குறேன், இங்கே கறந்துட்டாங்குடி, தஞ்சாவூர் கறந்துட்டாங்குடியிலேயே 9 லட்ச ரூபாய்க்கு ஒரு டேங்க்கு மக்களுக்காக அந்த கீழேருந்து போர்வெல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திருப்பி போய் அந்த இடத்துல எந்த இடம் அதாண்டா இருக்குன்னு கேட்டால் அங்கே பக்கத்தில் இருக்க நிறையா பேருக்கு தெரியல. அதுக்கப்புறம் திருப்பி எந்த இடம்டான்னு போய் கண்டுபிடிச்சி போயிட்டாங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு சமூக ஆர்வலர் சொன்னார், நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அந்த இடத்துக்கு போயிட்டேன். போய் பார்த்தா 9 லட்ச ரூபாய்க்கு அந்த தண்ணி, அந்த ஒரு 3000 லிட்டர் 5000 லிட்டரும் ஒரு டேங்க் ஒன்று இருக்குது. அது நம்ம செய்தியில் இருக்கும் பாருங்கள். அந்த இது டேங்க் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப்னு ஒன்று, 3 பேர் மொத்தம் வந்து 9 பேர் இல்லை 12 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு அந்த இதில் இருக்கும் இல்லையா, இந்த சில்வர் மாதிரி இருக்கும், அந்த இது வந்து போட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கு வந்து 11 லட்ச ரூபாயா. நான் கேட்டேன், இங்கே அங்காடி கட்டுறாங்க, அந்த அங்காடிக்கு 10 லட்ச ரூபாக்குள்ளே தான் போட்டுருந்துச்சு, 9,30,000 நினைக்கிறேன், அவ்வளோதான் போட்டுருந்துச்சு. ஆனால் அதை விட சின்னது பஸ் ஸ்டாப்பு, பேருந்து நிறுத்தத்துக்கு 11 லட்ச ரூபா, தண்ணிக்கு போர்வெல்லுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபா போட்டிருக்காங்க. இது அத்தனையுமே வந்து இப்போ நான் சொன்னது அத்தனையும் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதி மேம்பாட்டு நிதி, இங்கே எம்எல்ஏ ஃபண்டு வரும்ல, அந்த எம்எல்ஏ ஃபண்ட்லேருந்து வருது. இதை திறந்து வைக்கிறாங்க. அங்கே போய் நான் இந்த சமயத்துக்காக விசாரிக்க ஏதாவது போனப்போ அந்த மக்கள்கிட்ட கேட்குறேன், ஏன்க்கா இங்கே வந்து எத்தனை அடியிலக்கா தண்ணி வரும்னு கேட்கும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க, முன்னெல்லாம் 40 அடியில் நாங்கள் போட்டோம், இப்போ வந்து போர் போடணுன்னா ஒரு 100 அடி போடலாம், இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல தண்ணி தான் எங்களுக்கு வேணும், உப்பு தண்ணிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா
ஒரு 150 அடி போடலாம். நான் கேட்டேன், அக்கா 300 அடி போடலாமாக்கா அப்படின்னு கேட்டேன். 300 அடிலாம் வந்து போட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர்ட்டையும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். நீங்கள் ஒரு கணக்கு பாருங்கள், 300 அடிக்கு நீங்கள் போர் போடுறீங்கன்னா ஒரு அடிக்கு எவ்வளோங்கிறது எல்லா இடத்துக்கும் ஒரே தான், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஜல்லிக்கல்லி இதை நீங்கள் கொட்டுற மாதிரிலாம் இங்கே கிடையாது. அதையும் நீங்கள் வச்சிங்கன்னா கூட இவ்வளவு வராது. இதை தான் அந்த சமூக ஆர்வலர் என்ன சொன்னார், டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன், நான் வந்து புகார் தரேன் அப்படின்றாரு. ஏன்னா மக்கள் பணம் வந்து எவ்வளோ ஒரு விரைவுபடுத்துகிறாங்க பாருங்கள். அதே சமயத்தில் அதுலேருந்து ஒரு 4 தெருவு 5 தெருவுக்கெல்லாம் தள்ளிலாம் குடிக்க நல்ல தண்ணி கிடையாது. அவங்கள்ட்ட ஏங்க இதை வந்து என்கிட்ட மட்டும் சொல்கிறீங்களா, ஏன் இதை வந்து நேராக சொன்னால் என்ன அப்படின்னா, இல்லைங்க எங்கள் கட்சி மானம் போயிடும். கழுவுறது தண்ணி இல்லை, ஆனால் கட்சி மானம் போயிடுமா. மக்கள் பொதுமக்களாக இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன எனக்கு ஒரு பயமாக இருக்குன்னா, இப்போ ஒரு அச்சம் இருக்குது அவங்களுக்கு. சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் நம்மளெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி தோணுதா என்னன்னு தெரியல. சில பேருக்கு அவங்க வாராங்க, நம்மள்ட்ட காரியத்தெல்லாம் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சும் கொடுத்துட்றோம். ஆனால் இப்போ சமீபமாக இந்த டிவிக்கே உள்ள நுழைஞ்சில்ல, அதுலேருந்து ஒரு சின்ன சலச்சலப்பும் இருக்குது. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு வீரனாக இருக்கிறவன் எதிரியை வந்து அவ்வளோ ஒரு இதெல்லாம் நம்ம வந்து நினச்சிட்டுலாம் போயிட முடியாது. அப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேலைகளை வந்து துரிதப்படுத்தி, நம்ம இது வரைக்கும் வந்து எனக்கு ஓட்டு போட்டால் போடலன்னா அப்போல்லாம் பேசணும்ல, இன்னமும் அப்படிலாம் இல்லாமல் மக்கள்கிட்ட நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம்ல, நான் இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டேன், நாங்கள் உங்களுக்கு செய்கிறவன் நான் வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் தம்பி, நான் தான் செய்கிறேங்கிறத அவங்கள்ட்ட பகிரங்கமாக சொல்லுங்கள். ஒன்றுக்குமே உண்டுங்க, எதுவுமே இல்லாமல் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம வந்து இயக்கம் வச்சு நடத்தலை, நம்ம வந்து கட்சி வச்சு நடத்துகிறோம். நமக்கு தேவையானதே ஆட்சி அதிகாரம். இது இருந்துச்சுன்னா நம்ம வந்து வீதியில் நின்று கத்த தேவையில்லை. ஒவ்வொரு இடத்துலையும் போய் நம்ம வந்து நேற்று அண்ணன் சீமான் வராங்கன்னொடனே அந்த ஆசிரியர்களை பிடிச்சி கொண்டு போய் கைது பண்ணி கொண்டு போய் வச்சாங்க பாருங்கள், அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் திறந்து விட்டாங்க பாருங்கள். அப்போ நம்மளை பார்த்தா நமக்கு வந்து ஆட்சி பண்ண தெரியும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது. அப்போ நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதுன்னா, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வேகமாக போய் மக்கள்கிட்ட போய் நின்று நாங்கள் தாங்கிற சொல்லணும், ஓட்டு கேட்கணும், எனக்கு வாக்கு செலுத்து அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். யார்கிட்ட கேட்குறோம், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்களை தானே கேட்குறோம் அப்படிங்கிற உணருங்க. எப்போதுமே நம்மளை வந்து ஒரு ஆயுதமாக மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கி விட்டுஞ்சிடுற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு யாரும் கிடையாது. இந்த மண்ணுக்கு, இந்த மண் மீதும் மக்கள் மீதும் அக்கறை உள்ள வேறு யாரும் கிடையாது. சீன் தான் போடுவாங்க. பொழுது போனால் சீன் தான் இருக்கும், நாடகம் தான் நடக்கும். இந்த திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, இந்த காங்கிரஸ் இருந்தாலும் சரி, தேசிய திராவிட கட்சிகள் இந்த மண்ணுக்கு உண்மையாக இருந்ததில்லை, இருக்க போகிறதும் இல்லை. அவதூறுகளை தான் அள்ளி வீசுவான். இன்றைக்கி வந்து ஊடகம் வந்து பக்கத்தில் நின்று காக்கணும், இது போல் எவனா ஒருத்தன் வாரானா. ஆனால் யாரும் காத்த மாதிரி தெரியல. அண்ணன் சீமான் வந்து இவர் நம்ம பிஜேபி அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறான். அண்ணாமலைக்கு இல்லை, எண்ணாமலைக்காக இருந்தாலும் தமிழ்னு ஒருத்தன்னா அதுக்கு வந்து ஆதரவு கொடுக்கும் நாம் தமிழர்களுக்கு பிரச்சனை அப்படின்னா முன்னாடி நிற்கும். இது ஐயா கலைஞரோட நாக்கை அறுத்துட்டு வாங்கன்னு சொன்ன சமயங்களையும் நாங்கள் நின்று இருக்கிறோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு வந்தப்பையும் நாங்கள் நின்று இருக்கிறோம். அந்த சமயங்களை நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம். முதல்ல வந்து என் இனத்தானான்னு நாங்கள் பார்ப்போம். அடுத்தது என் மாநிலத்தில் உள்ளவனான்னு நாங்கள் பார்ப்போம். அடுத்தது எங்களை மீறி தான் எங்கள் ஆட்களுக்கு, அதாவது நம்ம ஆட்களுக்கு உள்ள ஆபத்தே வரும். அதுக்கு வந்து அரணா நிற்கிறது நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானின் பிள்ளைகளும் தான். அதை புரிஞ்சுக்கங்க. வாக்கு செலுத்தும் போது இது வந்து நீங்கள் ஒரு தடவை வந்து வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேறு யாருக்காவது வந்து செய்யலாம் அப்படின்லாம் நினச்சிருந்தீங்கன்னா அழிச்சிருங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, உறுதியாக நம்ம வெல்வோம். நன்றி, வணக்கம்.